ஆனந்தராஜ் ஒரு வில்லன் நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். ஒருமுறை நெறியாளர் ஒருவர் ஆனந்தராஜிடம் நடிகர் என்ற அகந்தை உங்களுக்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா என கேட்டார். அதற்கு ஆனந்தராஜ் சொன்ன பதில், பொதுவாக சினிமா நடிகர் என்றால் பொதுமக்கள் மத்தியில் எப்போதும் ஒரு கிரேஸ் இருக்கும். ரசிகர்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை. இதனால் தான் பெரிய பெரிய ஹீரோக்கள் பலருக்கும் முதல்வராகும் ஆசை கூட வருகிறது. இப்படி நான் ஒருமுறை படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அசோக் நகர் சென்றிருந்தேன். அப்போது அந்த படத்தின் கதாநாயகனை பார்ப்பதற்கும் என்னை பார்ப்பதற்கும் ஒரு ரசிகர் கூட்டமே கூடிவிட்டது. அப்போது அங்கு ஒருவர் பைக்கில் வந்தார். நகருங்க நகருங்க என எல்லாரையும் விலக்கி கொண்டு, இப்படி நடு ரோட்டில் ஷூட்டிங் நடத்தினால் நாங்கள் எப்படி போவது என என்னையும் அந்த கதாநாயகனையும் திட்டிக் கொண்டே போய்கொண்டே இருந்தார். நான் அவரை வியந்து பார்த்தேன். சினிமாவை பார்க்காதவர்களுக்கும் அதை பெரிதாக நினைக்காதவர்களுக்கும் நாம் ஒன்றுமே இல்லை என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. நடிகர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. எங்களை போன்ற நடிகர்களுக்கு இறைவன் அளித்த பிச்சைதான் இந்த பெயரும் புகழும். என் அகந்தையை விலக்கிய அந்த மனிதருக்கு எப்போதும் நன்றி என ஆனந்தராஜ் குறிப்பிட்டிருந்தார்.